20 வருஷமா அண்ணன் வந்து துறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அண்ணனுக்கு எவ்வளோ பெருமையோ, 20 வருஷமா அண்ணனுடைய ரசிகனா நான் இருக்கேங்கிறது என்னுடைய பெருமை நான் நினைக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு முத்துக்குமரன் அப்படின்னா நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிற பையன், நல்லா பேசுவார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. முத்துக்குமரனுங்கிற பையன் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு இது வரைக்கும் நான் எங்கேயும் சொன்னதில்லை. இன்னைக்கு சொல்கிறேன். மதுரமுத்தண்ணே மிக முக்கியமான காரணம். ஏன்னா சின்ன வயசில் கலக்க போது யார், அசத்த போது யார் நிகழ்ச்சிகள்லாம் அண்ணன் பேசுகிறத பார்த்தது என்னை மாதிரி நிறைய பேர் வளர்ந்துருக்கோம். அண்ணன் சொல்கிற ஜோக்ஸ் எல்லாம் கேட்டு மனப்பாடம் பண்ணி அதை ஒரு நாடகம் மாதிரி வடிவமைச்சு எங்கள் பள்ளிக்கூடத்தில் அதை நாடகமாக நாங்கள் அரங்கேற்றுவோம். அண்ணனுடைய ஜோக்ஸ் எல்லாம் வாத்தியார் ஜோக்ஸ், அண்ணன் ஒரு 20-30 வாத்தியார் ஜோக்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ராமாவாக நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அண்ணனுடைய ஜோக்ஸை மோனோ ஆக்டாக நடித்து நான் எங்கள் ஸ்கூலில் பரிசு வாங்கியிருக்கேன். அப்படி வளர்ந்து வந்த நிறைய பேரில் நானும் ஒருத்தன். ஐயா தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களுடைய பேச்சு, சாலமன் பாப்பையா அவர்களுடைய பேச்சு, சுயசிவம் ஐயா அவர்களுடைய பேச்சோடு சேர்த்து நான் முத்தரனுடைய நகைச்சுவைகளையும் கேட்டு வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி ஓரளவு நல்ல தமிழில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பேச முடியுது.